கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாதம்பட்டி பகுதியில் திமுக மற்றும் மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டவர்கள் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சசிகுமார் இணைகிறார். வணக்கம் சசிகுமார், விவரங்கள். வணக்கம். கடந்த 3 ஆண்டுகளாக திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் பல்வேறு இன்னல்களுக்கு ஆட்பட்டு திமுகவினராலும் நிர்வாக திறமையற்ற இந்த அரசினாலும் பல்வேறு வழிகளிலும் தங்களுடைய வாழ்க்கையில் பல இன்னல்களையும் பிரச்சனைகளையும் அனுபவித்து வந்த நிலையில் தற்பொழுது தமிழகத்தின் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு பேரியக்கத்தின் பொதுச் செயலாளராக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தமிழகம் முழுவதிலும் இருந்து இளைஞர்கள், இளம் பெண்கள், கல்லூரி மாணவர்கள் என்று பலரும் படையெடுத்து தங்களை கட்சியில் இணைத்து வருவது வாடிக்கையாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் ஒரு பகுதியாக இன்று கோவை புறநகர் தெற்கு மாவட்டத்திற்குட்பட்ட தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாதம்பட்டி பகுதியில் திமுக, தேமுதிக மற்றும் மதிமுக மற்றும் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கொங்கு நாடு தேசிய கட்சி மற்றும் அதிமுகவிற்கு துரோக வரலாற்றை எழுதி வைத்து வெளியே சென்ற OPS அணியைச் சேர்ந்தவர்கள் மற்றும் அமமுக போன்ற பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் தற்போது பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் கூட தங்களுடைய பொறுப்புகளை உதறி தள்ளிவிட்டு முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி முன்னிலையில் தங்களை இணைத்து வருவதைத்தான் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் இதிலும் குறிப்பாக பார்த்தோமேயானால் 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்களும் தங்களை தற்பொழுது முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி முன்னிலையில் தங்களை கழகத்தில் இணைத்து வருவதைத்தான் நாம் தற்பொழுது நேரங்களில் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் மிக சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்ச்சியானது அடுத்தடுத்து கோவை மாவட்டம் முழுவதும் இது போன்று நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பதை சூசகமாக முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணியும் தெரிவித்துள்ளார். தற்போது நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக அதிமுக தொண்டர்கள் கழக களத்தில் விரைவாக பணிகள் ஆற்றி வரும் நிலையில் இது போன்ற நிகழ்ச்சிகள் அதிமுக கழக தொண்டர்களை மிகவும் உற்சாகப்படுத்தி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாதம்பட்டி பகுதியில் திமுக மற்றும் மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டவர்கள் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். இதன் விவரங்களை கோவையிலிருந்து நமது செய்தியாளர் சசிகுமார் வழங்க கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி சசிகுமார். மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உரையாற்றியதை தற்போது பார்க்கலாம். இன்றைக்கு நீட் என்று திராவிட முன்னேற்ற கழகம் மாணவ சமுதாயத்தை ஏமாற்றி நிறைய மாணவிகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட திமுக ஆட்சி வந்த 25 பேருக்கு மேற்பட்டவர்கள் இன்றைக்கு உயிரை மாய்த்துக் கொண்டார்கள். மாணவ கண்மணிகள் இன்னொரு நீட்டை சொல்லி ஏமாத்திருக்காங்க. ஆனால் கிராமத்திலே பிறந்த எடப்பாடியார் மட்டும்தான் இந்த பிரச்சனை அம்மா காலத்திலே நீட் இருக்கக்கூடாது என்பது நம்முடைய கொள்கை, அதிமுக கொள்கை. இன்னைக்கு மற்ற மாநிலங்கள்லாம் நீட்டை அமல்படுத்தி விட்டது. உச்சநீதிமன்றத்தில் புறத்தில் அம்மா இருக்கும்போது வழக்கு போடப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கை நடத்திட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு யதார்த்தம் என்னன்னு பார்த்து அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவிகளுக்கெல்லாம் 7.5% இடஒதுக்கீடு தந்து 600க்கும் மேற்பட்டவர்கள் MBBS BDS படிச்சு இன்னைக்கு மருத்துவர் ஆகிறாங்கன்னா எடப்பாடியார் தான் காரணம். இன்னைக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் எடுத்துக்கொண்டு அதிகமான திட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க கொடுத்தது எடப்பாடியார் தான். அம்மா அரசு தான். உங்களுக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் கோயம் மாவட்டம் சேர்ந்தாங்க, நம்ம தொகுதி சேர்ந்தாங்க நிறைய இருக்கீங்க. இன்னைக்கு கோயம் மாவட்டத்தில் இவ்வளவு திட்டங்கள் தந்திருக்கிறதுனா எடப்பாடியார் காரணம். இப்போ நான் அமைச்சராக வந்த பின் பார்த்தீங்கன்னா நம்ம தொண்டாமுத்தூர் தொகுதியில் இன்னைக்கு இவ்வளவு திட்டங்கள் கொடுத்துருக்கிறோம். இன்னைக்கு கோயம் மாவட்டம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 6 புதிய கல்லூரி கொண்டு வந்துருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரைவேட் காலேஜ் போய் சேர்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் காலேஜ் சேர்த்தாலே 30,000 ரூபாய் ஃபீஸ் வருது. வெறும் 2,000 ரூபாய் ஃபீஸ்ல 6 புதிய கல்லூரி எந்த மாவட்டத்தில் இல்லை. இன்னைக்கு எடப்பாடி வாங்கி நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அத்திக்கடவுல 50 கிலோமீட்டர் குடிக்கிற தண்ணி கொண்டு கொடுத்துருக்கோம். நான் உள்ளாட்சித்துறை அமைச்சர் இருக்கும்போது கோயம் மாவட்டத்துக்கு மட்டும் 3வது கூட்டுக்குடி திட்டம் கொண்டு வந்து வேலை பாதி முடிஞ்சிருச்சு. அதை முடிக்க மாட்டேங்கிறாங்க. முடிக்கும் போது 50 வருஷம் குடிநீர் பிரச்சனையே இருக்காது. இப்படி சொல்லிட்டே போல அவ்வளவு திட்டங்கள் நம்ம கொண்டு இருக்கோம். இன்னும் பாத்தீங்கன்னா
70 ஆண்டு கால பிரச்சனை அத்திக்கிட வனாஸ் திட்டம். 70 ஆண்டுகள் நம்முடைய மக்கள் போராடிட்டு இருந்தாங்க, விவசாயிகள் பொதுமக்கள்லாம். எடப்பாடி போய் சொன்ன முதலமைச்சருக்கு வேணா, நீங்க தான் ஒரு விவசாயி முதலமைச்சர் இருக்கீங்க, நீங்க இருக்கும்போது பண்ண முடியாது தம்பி, மத்திய அரசாங்கத்துக்கு பணம் வரணும், அப்பதான் முடியும், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நீங்க கண்டிப்பா பண்ணி தரணும் போய் கேட்டதுமே நிதி ஒதுக்கி நேரம் வந்து அடிக்கல் நாட்டி 90% மேல மலை முடிச்சிட்டோம் அத்திக்கிட வனாஸ் திட்டம். அதே போல ஏர்போர்ட் விரிவாக்கம் 20 ஆண்டுகால பிரச்சனை. அந்த ஏர்போர்ட் விரிவாக்கம் முதலமைச்சர் எடப்பாடி சொல்லி சீஃப் செக்ரட்டரி கூட்டு வந்து மீட்டிங் போட்டு நில எடுப்புகள்லாம் ரெடி பண்ணி எல்லாமே முடிச்சு கொடுத்துட்டோம். அது முடிக்காம இருக்கு. அது முடிந்தால் கிட்டத்தட்ட எல்லாம் ஐடி கம்பெனி கோயம்புத்தூர் வரும். நிறைய இளைஞர்களுக்கு படிச்சவங்களுக்கு பூரா வேலை வாய்ப்பு தரும் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 40,000-50,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதெல்லாம் உருவாகி இருக்கிறோம். இதையெல்லாம் இந்த அரசு முடிக்காம இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, எப்ப எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார் முடிவு பண்ணிட்டாங்க. கண்டிப்பா எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார், இந்த திட்டங்களை பூரா முடிப்போம்.